வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அண்ட் திஸ் வீடியோவில் ஓடிஎக்ஸ் அண்ட் த நாட் காயின் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்லேருந்து வந்துடக்கூடிய சம் மேஜர் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரெண்டு அப்டேட்டுமே முக்கியமான அப்டேட். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன் ஓடிஎக்ஸ் வேர்ல்டு ஃபஸ்ட் ஓப்பன் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச், இந்த காயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நேற்று காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான அமேசிங்கான ஒரு மேசிவ் மூவ். ஓகேங்களா? ஸோ இந்த காயினை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் புதிதாக பார்க்கக்கூடிய நபர்களுக்காக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஓன் பிளாக் செயின் கொண்ட ஒரு காயின். அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து ஓன் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் வரையா லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு. இந்த காயினுக்கான சப்ளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் 55 கோடி காயின்ஸ் மட்டும்தான் சப்ளை. அது மட்டும் இல்லை, இந்த காயின் வந்து எத்திரியம் பிளாக் செயினில் ரன் ஆகுது. ஸோ சொலானா காயினுக்கு என்ன சப்ளையோ அதே சப்ளை தான், அதை விட 1 கோடி காயின் வந்து கம்மி. ஓகேங்களா? இப்போ சொலானா காயினுக்கான ரேட் உங்களுக்கு தெரியும், நியர்லி $200 பக்கம் வந்து ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது சொலானா. ஓகேங்களா? அந்த காயின் வந்து லான்ச் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி $1 தான் லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா $200 ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிமிலர் ப்ராஜெக்ட். சொலானாவை மிஸ் பண்ணிட்டோம், பினான்ஸை மிஸ் பண்ணிட்டோம், பட் ஓடிஎக்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இட்ஸ் அ பிகினிங் ஸ்டேஜ் தான். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து மேசிவ் அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ சிஎம்சியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை இப்போ லைவ்லேயே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் போய்ட்டு மேலே நீங்கள் சர்ச் பாரில் வந்து ஓடிஎக்ஸ்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓப்பன் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் கரண்ட் ப்ரைஸ் வந்து $2.02 போயிட்டுருக்குது. ஜஸ்ட் நேற்று தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஒன் டே தான் சார்ட் நம்மளுக்கு. ஸோ ஒன் டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த காயினுக்கான டோட்டல் டீட்டெயில்ஸ் உங்கள் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ சிஎம்ஸில் லிஸ்ட் ஆகிடுச்சு. இனிமேலுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லோருமே இதை வந்து பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக இந்த காயினை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. காயினோட ப்ரைஸ் வந்து பம்ப் ஆக போகுது. ஸோ மேஜர் ப்ரைஸ் பம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி விருப்பம் இருக்கிறவங்க இப்போவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஓடிஎக்ஸ் காயின் வந்து பை பண்ணலாம். நீங்கள் வெளியில் ட்ரஸ்ட் வாலெட்டில் நீங்கள் வாங்கி வச்சாலும் சரி, அப்படி இல்லைனா பில்லாக்ஸி அப்படிங்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து காயின் வந்து ட்ரேட் நடந்துட்டு அங்கே வாங்கி வச்சாலும் சரி. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, இந்த காயினை வந்து அவங்களுடைய சொந்த பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம வாங்கி வைக்கிறது மூலியமாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேசிவ் இன்கம் கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது இப்போ அடுத்தவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களோட டோட்டல் மார்க்கெட் கேப்பை பார்த்துக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக தெளிவாக எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேலுக்கு வேறு லெவல் தான் ஓடிஎக்ஸ் பிளாட்ஃபார்மு. ஸோ 24 ஹவர்ஸில் வந்து கிட்டத்தட்ட $30,097 வந்து ட்ரேட் நடந்திருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்ம காயினுக்கு வந்து $30,000 வந்து ட்ரேட் நடந்திருக்குது. காயினுக்கான டோட்டல் சப்ளை அண்ட் மேக்ஸிமம் சப்ளை ஸோ இண்டிகேட் பண்ணிட்டாங்க. வெறும் 55 கோடி காயின் தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ். லோ சப்ளை கொண்ட காயினு. ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டு. கண்டிப்பாக வந்து பாருங்கள், இவனுடைய சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜூன் மாதத்துக்குள்ளே வருது. ஓகேங்களா? ஆமாம், ஏப்ரல் மே ஜூன் மாதத்துக்குள்ளே வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. லைக் பைனான்ஸ், ஓகேஎக்ஸ், பிட்மார்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் அதே போல் இவனுடைய ஓன் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் லான்ச் பண்ண போகிறான். அது மட்டும் இல்லாமல் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் வரையா லான்ச் பண்ண போகிறோம், ஓன் பிளாக் செயின் வரையா. இதெல்லாம் லான்ச் ஆனிச்சுனாக்க இந்த காயினோட ரேட் மினிமம் $10 இருக்கும். மேக்ஸிமம் இந்த இயர் எண்டுக்குள்ளே $100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்க இந்த மாதம் நம்மளுக்கு 20ஆம் தேதி போல் வந்து பிட்காயின் ஹால்விங் வேறையாக வருது. எல்லா ப்ராஜெக்ட்டுமே அந்தந்த காயினை வந்து மேலே டாப் லெவலுக்கு கொண்டு போகிறது தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் வேறு லெவலில் மூவ் ஆக போகுது. நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், ஃப்ரீ ஏர் ட்ராப்லேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃப்ரீ ஏர் ட்ராப் சொன்னேன். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க ப்ரைவேட் சேல் வந்துச்சு. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் லான்ச்சிங் ப்ரைஸ். எக்ஸ்சேஞ்ச் லான்ச் ப்ரைஸ் வந்து 10 சென்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து $2 இருக்குது. ஓகே. நியர்லி வந்து பார்த்திங்கனாக்கா 20 மடங்கு வந்து இந்த காயினோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு வித்தின் 5 months. ஓகேங்களா? ஒரு மேசிவ் ப்ராஜெக்ட்டு. ஸோ இப்போ சிஎம்ஸில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமேலுக்கு துணிஞ்சு நீங்கள் இது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட இனிமேல் யோசிக்காமல் கொஞ்சம் இறங்கிட்டீங்க. ஓகேங்களா? எல்லாமே தெளிவாக நம்மளுக்கு எல்லா ப்ரூஃபும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா விஷயமும் நம்மளுக்கு கண்கூடாவே லைவில் இருக்குது. அதனால் நீங்கள் ஓடிஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓடிஎக்ஸ் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் இன்கம் பண்ண முடியும். இப்போ அது என்ன இன்கம்லாம் எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம காயின் மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோங்களா. ஸோ கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு காயினுக்கான கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து எத்திரியம் பிளாக் செயினில் ரன் ஆகுது. நம்மளுக்கான கான்ட்ராக்ட் அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கான சைட்டு, ட்விட்டர், டெலிகிராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ட்விட்டர், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் இது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ட்விட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்க நேராக ட்விட்டர் பேஜுக்கு போகும். அதாவது OTX பிளாட்ஃபார்முக்கான OTX ட்விட்டர் பேஜ் போகும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 175K ஃபாலோவர்ஸ், 1,75,000 நபர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, ஒரு மேசிவான ப்ராஜெக்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அவ்வளோ தான் சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ திரும்ப அதான் நான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி தான். கிட்டத்தட்ட 87,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 87,200 நபர்கள் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஒரு மேசிவான ஒரு கம்யூனிட்டி. அதனால் இந்த ப்ராஜெக்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக நீங்கள் பிக்கப் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த காயினுக்கான ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, ஸோ OTX பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வெளியிலையும் வாங்கி வைக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க இந்த OTX பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ஓகே, எப்படி அப்படின்னாக்க இப்போ நீங்கள் வெளியில் வேலெட்டில் வாங்கி வச்சிங்கன்னா அந்த காயின் சும்மா தான் இருக்கும். அதே காயினை வந்து நீங்கள் இங்கே ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்க இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். OTX எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமேலுக்கு வெளியிலேருந்து நம்ம என்ன பண்ணுங்க, USDT வந்து டெபாசிட் பண்ணணும். USDT டெபாசிட் பண்ணதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் இங்கே OTX பை பண்ணி ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு நாளைக்கு 1% கிடைக்கும், 0.5% கிடைக்கும், 0.75% கிடைக்கும். அது நீங்கள் ஸ்டேக்கிங் வந்து எத்தனை நாள் வந்து ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் உள்ளே கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் 6 மாதம் மட்டும் என்னுடைய காயினை வந்து நான் ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.5% வந்து இன்கமாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் நீங்கள் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது விருப்பம் இருக்குது. பட் நான் வந்து 6 மாதம் மட்டும் நான் ஸ்டேக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் நான் காயினை வெளியில் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அந்த 6 மாதம் வரைக்கும் டெய்லியும் வந்து உங்களுக்கு 0.5% வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு டெய்லி வந்து 0.5% பர் டே நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கான OTX காயினை அன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 6 மாதத்துக்கு அப்புறமேல அந்த OTX காயினை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி எக்ஸ்ட்ரா பேசிவ் இன்கம் 0.5%. அதே இல்லாமல் 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் காயினையும் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், விற்றுக்கலாம். ஓகேவா, இல்லை சார் நான் 1 இயர் வரைக்கும் நான் ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் 1 இயர் ஸ்டேக்கிங் பண்ணிங்கனாக்கா ஒரு நாளைக்கு 0.75% உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு 0.75%. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு நாளைக்கு 0.75%. ஓகேவா, இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா USDT மட்டும்தான் கொடுப்பாங்க, OTXாக கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு காயின் வந்து OTXாக அலாட் பண்ணிடுவாங்க. அந்த காயின் வந்து நீங்கள் அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் 18 மந்த்ஸ் வந்து ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னாக்க நீங்கள் 18 மந்த்ஸ் ஸ்டேக் பண்ணிங்கனாக்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு டெய்லி 1% இன்கம். ஓகேங்களா, டெய்லி 1% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். 18 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காயினை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அன்றைக்கி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், காயினை வந்து வெளியில் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஸ்டேக் பண்ணியிருக்கிறத வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. ஓகேங்களா, இதை பற்றி நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து லைவ் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த OTX பிளாட்ஃபார்முக்கான கம்ப்ளீட் பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். காயினுடைய ப்ரைஸ் வந்து மேஜர் பம்ப் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ரைட். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் என்றைக்கு போட்டிருக்கேன் அப்படின்னாக்க 7/2/2024 அன்றைக்கி நான் போட்டிருந்தேன். 1000 காயினுக்கு நான் பை பண்ணேன். ஸோ 1000 காயினுக்கு எனக்கு கிடைச்ச காயின் வந்து பார்த்திங்கனாக்கா 4835 காயின் வந்து எனக்கு கிடச்சிச்சு. நான் 18 மாதம் ஸ்டேக்கிங் லாக்கிங் பண்ணுறேன். எனக்கு எப்போ ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னாக்க 7/8/2025 அன்றைக்கி எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ டோட்டல் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு இதில் காமிச்சிடும். ஓகேங்களா, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய டெய்லி வரக்கூடிய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து காமிச்சிடும். ஓகேங்களா, இங்கேயே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். டெய்லி நீங்கள் என்ன பண்ணலாம், மினிமம் வித்ட்ராவலை பொறுத்த வரைக்கும் $20 இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா வித்ட்ராவல் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா சார்? நான் ஏற்கனவே நான் பல முறை உங்களுக்கு எவிடன்ஸ் காமிச்சிட்டேன். ஓகேங்களா, நிறைய வித்ட்ராவல் நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இருந்தாலும் அதையும் உங்களுக்கு நான் ஃபைனலாக கடைசி டைமாக வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா,
ஸோ வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி. ஸோ வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் வந்து இன்றைக்கி வந்து நான் வித்ட்ராவல் பண்ணலை, என் அக்கௌண்ட்டில் தான் காசு இருக்குது. ஸோ நேற்று வந்து நான் 11/4 வரைக்கும் பாருங்கள் எல்லாமே கண்டினியூஸாகவே நான் வித்ட்ராவல் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஓகேங்களா, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி. ஓகே, இது எல்லாமே வந்து அமௌண்ட்ஸ் நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி இதில் இருக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான காயின் வந்து இங்கே சேஃப் ஃபண்ட் சைட் சேஃபாக அங்கே இருக்கும். அதே சமயத்தில் காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய மதிப்பு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பேசிவ் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக பிளான் பண்ணி இறங்கி ஒர்க் பண்ணிங்கனாக்கா வேறு லெவலில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, சரிங்க சார், இது எல்லாமே ஓகே. நான் பர்சனல் நீங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நான் ரெஃபர் பண்ணுமா சார் அப்படின்னாக்க நீங்கள் யாரையுமே கம்பல்சரி ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பர்சனல் ஸ்டேக்கிங் நீங்கள் பர்சனலாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கனால உங்களுக்கு டெய்லி இன்கம் வரப்போகுது. ஓகேங்களா, இல்லை சார் இந்த விஷயம் நல்லா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ப்ரொமோட் பண்ணுறேன், அது மூலிமா எக்ஸ்ட்ரா பேசிவ் இன்கம் கிடைக்குமா சார்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேசிவ் இன்கம் கிடைக்கும். அதையெல்லாம் நான் பிஸ்னஸ் பிளானில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக OTX பிளாட்ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேசிவ் அப்டேட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ காயின் வந்து CMCயில் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சந்தோஷமான ஒரு மேசிவ் அப்டேட். உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ கமெண்ட் நீங்கள் வந்து OTXயில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீவராக வந்து நீங்கள் தயவு செய்து போய்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா OTX பற்றி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, ஸோ கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து OTX வந்து வெரி குட் ப்ராஜெக்ட், ப்ளீஸ் டோன்ட் மிஸ் OTXன்னு போட்டிருக்காங்க. ஸோ OTX ஐ ஃபீல் ஸோ கிரேட், OTX டு த மூன். ஓகே, ஸோ OTX டு ஹிட் $10 சூன். ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து மிக விரைவில் $10 ரீச் பண்ணிடுவாங்க. ஓகே, கம்பெனி சைட்லேருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்து இப்போ இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2-3 சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம் லான்ச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த காயின் மினிமம் $10 மேக்ஸிமம் அப் டு $100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஹை பொட்டன்ஷியல் உள்ள ஒரு காயின். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ரைட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் OTX. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் காயின் 100% ஃப்ரீ ஏர் ட்ராப் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண நாட் காயின்லேருந்து நம்மளுக்கு சம் அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாட் காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% ஃப்ரீயாகவே நம்ம ஏர்ன் பண்ண காயின். ஸோ இந்த காயினுக்கான மேஜர் அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னை நம்பி நாட் காயினில் ஜாயின் பண்ண ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மற்றும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஓகேங்களா, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நாட் காயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃப்ரீ ஏர் ட்ராப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் நம்ம மைனிங் பண்ண முடியாது. இனிமேல் காயின் வந்து அடுத்தடுத்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான அப்டேட்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்க உங்களுக்கான நாட் காயினுக்கான பாட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க மைன் நாட் காயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த பேஜ் வரும். இதில் வந்து செக் த ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ செக் த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க இது வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ காயின் மைனிங் பண்ணிங்க, உங்களுக்கு காயின் எவ்வளோ காயின் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு வரும். எல்லா விஷயமும் வரும். இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ காயின் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க, அடுத்து வந்து அதில் எவ்வளோ காயின் வந்து பர்ன் பண்ணாங்க, அடுத்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே 1 by 1 உங்களுக்கு கிடைக்கும், காமிச்சிக்கிட்டே வருவாங்க. அதாவது என்ன அப்படின்னாக்க நீங்கள் மைனிங் பண்ண காயினில் 100 காயினுக்கு ஒரு காயின் வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி தராங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபோனை டச் பண்ணி ஏர்ன் பண்ணிங்க இல்லைங்களா, அந்த காயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 100 காயின் சம்பாதிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு காயின் வந்திருக்கும். ஓகேங்களா, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னுடைய இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ டேப் 5%. ஓகே, ஸோ நான் டேப் பண்ணதுக்கு 5% எவ்வளோ காயின் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ 1 10 100 1000 10 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் காயின் வந்து பர்ன் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹேக்கட் சிஸ்டம் வித் ஆட்டோ டேப் பாட்டுக்கு காமிக்கும். அடுத்து 5 சாம்பியன்ஸ். ஓகே, அண்ட் ஏர்ன்டு இது சம்திங் வருது. அடுத்து பார்ட்டி மேக்கர்ஸ். ஓகே, இன்வைட் 75 ஃப்ரெண்ட்ஸ் விச் ஏர்ன்டு யூ. அதனால் 75 நபர்களை ஸ்பான்சர் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய காயின்ஸ் என்ன, அதாவது நீங்கள் வந்து இந்த நாட் காயினில் வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணினீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் எத்தனை பேர் தான் ஸ்பான்சர் பண்ணீங்க, அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காயின் வந்தது, நீங்கள் எத்தனை வாட்டி டச் பண்ணினீங்க, எத்தனை வாட்டி டேப் பண்ணி நீங்கள் டச் பண்ணி நம்ம காயின் ஏர்ன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க அதுக்கு சம் ரிவார்ட்ஸு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து அப்போ நீங்கள் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இப்போ இவ்வளோ காயின் நாங்கள் அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இதில் மொத்தமாக ஏர்ன் பண்ண காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,23,20,000 காயின் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன் கரெக்டாக. ஓகேங்களா, ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 காயின் சொல்லியிருந்தேன். 100 காயினில் 1000 காயினுக்கு வந்து ஒரு நாட் காயின். ஓகேங்களா, ஸோ 1000 காயினுக்கு வந்து
ஒரு நாட் காயின் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ நான் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 2,23,20,000 காயின் ஏர்ன் பண்ணியிருந்தேன். அப்போ 1000 காயினுக்கு ஒரு காயின் அப்படின்னாக்க எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்க 22,320 நாட் காயின் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்மளுக்கு வந்து இங்கே அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதே போல் தான் உங்களுக்கும் வரும். ஓகே, நீங்கள் என்னென்ன பண்ணுனீங்க, உங்களுக்கு எவ்வளோ காயின் கிடச்சிருக்கு, அதில் உங்களுக்கு ஃபைனலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க அடுத்து வந்து அவங்க என்ன ப்ராஜெக்ட்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நாட் காயின் வந்து ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 3,51,00,000 நபர்கள் வந்து நாட் காயினில் வந்து காயின் வந்து ஃப்ரீயாக மைனிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய மேசிவ் கம்யூனிட்டி. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காயின் வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி காயின் வந்து கண்டிப்பாக ஒரு மேஜர் பம்ப் நடக்க போகுது. ஓகேங்களா, தயவுசெய்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஃப்ரீ காயின் தானே வந்த வரைக்கும் லாபம் வித்தரலாம் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து வித்துறாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து கிரிப்டோவுக்கு வந்து ஏறுமுகம் தான். ஸோ பிட்காயின் ஹால்விங் வேறையே வருது. கண்டிப்பாக மேஜர் அப்டேட்ஸ் நிறையா வரும். காயின் வந்து நல்ல ப்ரைஸ் போகும். அதுக்கப்புறமேலும் உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா, ரைட். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வருது. அதாவது வந்து ட்ரெஷரி கிடையாது. காயின் நிறைய பர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு காயின் வந்து இங்கே மைனிங் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் காயின். எக்ஸ்சேஞ்சில் இது வரைக்கும் லிஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது அப்படின்னா இந்த காயின் வந்து யாரெல்லாம் மைனிங் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டுட்டு போய் விற்றா மட்டும்தான் வாங்குறவங்களுக்கு இந்த காயின் கிடைக்கும். அதர்வைஸ் இப்போ வந்து என்கிட்ட வந்து காசு இருக்குது, இப்போ நான் காயின் வாங்கணும்னா கூட இந்த நாட் காயின் எல்லாம் வாங்க முடியாது. ஓகேங்களா, நான் என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் வாங்க முடியாது. எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்க இந்த நாட் காயினை யாரெல்லாம் மைனிங் பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு காயினை கொண்டுக்கிட்டு போய் அவங்க விற்கிறதுக்கு ரெடி ஆகும்போது தான் வாங்குறவங்களால் வாங்க முடியும். ஸோ தி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான காயின். ஓகேங்களா, ஸோ அதான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து இதில் நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதனால் ஒரு மேஜர் அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புது அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, அதே சமயத்தில் ஆப்பெல்லாம் வந்து வேறு லெவலில் கொடுத்துருவாங்க. ஸோ மாடலுக்காக கொடுத்துருவாங்க. ரியல் ரேட்டானு எனக்கு தெரியலை, இது மாடல் தான். ஓகேங்களா, ஸோ ஒரு காயினுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்க 0.012. ஓகே, ஸோ டான் காயின் வந்து பார்த்திங்கனாக்க 100 டான் காயின் வந்து $590 வந்து 8,442 நாட் காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்ட் இது கிடையாது. ஓகே, த நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் கம்மிங், ஸ்டில் ப்ராபப்ளி நத்திங். ஓகே, கண்டிப்பாக வந்து அடுத்து மேஜர் அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ ஓகே, ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நாட் காயின் பாட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபைனலாக வேறு லெவலில் பம்ப் ஆக போகுது. உங்கள் இது வரைக்கும் இப்போ நீங்கள் நிறைய பேர் நண்பர் டீம்லாம் எடுத்திருக்கீங்க, பட் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணல. உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. OTXை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஏதாவது கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோங்க. ஏன்னாக்க வேறு லெவலில் காயின் போகுது. CMC லிஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், அடுத்து ஓன் எக்ஸ்சேஞ்ச் வேறு லான்ச் பண்ண போகிறோம். காயின் $100 அசால்ட்டாக போய்டும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச்.